நான் எழுதினேன். இல்லாத பூ, உலகத்துல யாருமே சொல்லாத செந்தூர பூவே. இது வரைக்கும் ஏறக்குறைய 1500-2000 பாட்டு இருக்கு. 2000 பாட்டு இருக்கு. தனது மகன் உயிரிழந்த சோகத்தில் மீளா துயரில் இருக்கும் பாரதி ராஜாவை அவரது நெருங்கிய நண்பரான கங்கை அமரன் தேற்றும் வீடியோ வெளியாகி பலரையும் கலங்க வைத்துள்ளது. திரையுலகில் இருவரும் சேர்ந்து பணியாற்றிய அனுபவங்களை பகிர்ந்ததோடு பாடலையும் பாடி பாரதி ராஜாவை சோகத்தில் இருந்து வெளியே கொண்டுவர பெருமுயற்சியை மேற்கொண்டுள்ளார் கங்கை அமரன். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி மாரடைப்பு காரணமாக மார்ச் 25ஆம் தேதி காலமானார். இதய பிரச்சினை தொடர்பாக அறுவை சிகிச்சை மேற்கொண்டு 6 நாட்களிலேயே உடல் ஒத்துழைக்காமல் அவரது உயிர் பிரிந்தது. தாஜ்மஹால் என்ற படத்தின் மூலம் நாயகன் அவதாரம் எடுத்த மனோஜ் பாரதி அடுத்த ஒரு சில படங்களில் ஹீரோவாக நடித்தாலும் பெரிதாக சோபிக்கவில்லை. தந்தையைப் போல தானும் இயக்குனராக வேண்டும் என்று போராடி மார்கழி திங்கள் என்ற படத்தையும் இயக்கி வெளியிட்டார். இந்த நிலையில்தான் 48 வயதிலேயே மாரடைப்பு காரணமாக அவர் திடீரென மரணித்தது திரையுலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. குறிப்பாக சோகத்திலேயே பெரிய சோகமாக புத்திர சோகத்தில் மூழ்கி போன பாரதி ராஜா நாள் முழுவதுமே மகனை பார்த்து அழுதார். அஞ்சலி செலுத்த வந்த திரையுலகினர் அனைவரும் பாரதி ராஜாவுக்கு ஆறுதல் கூறினாலும் இடிந்து போய் அமர்ந்திருந்தார் அவர். இந்த நிலையில்தான் பாரதி ராஜாவுக்கு நெருக்கமான நண்பராக இருக்கும் கங்கை அமரன் அவரை சோகத்தில் இருந்து மீட்க வேண்டும், தேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து வீட்டிற்கு சென்று பேசியுள்ளார். திரையுலகில் ஒன்றாக பயணித்த அனுபவங்களை பகிர்ந்தும் பாடலை பாடியும் தேற்ற முயன்றிருக்கிறார் கங்கை அமரன். மாடியில் அமர்ந்திருந்த நேரத்தில் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான கல்லுக்குள் ஈரம் படத்தில் இடம்பெற்ற சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் என்ற பாடலை பாடி பாரதி ராஜாவின் மனதை மாற்ற முயன்றுள்ளார் கங்கை அமரன். நீங்க தானே அண்ணா இந்த பாட்டை எழுதிட்டு வர சொன்னீங்க, நான் கூட 10 நிமிஷத்திலேயே எழுதி கொடுத்தேன், படிச்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்குடான்னு சொன்னீங்களே என்று பாரதி ராஜாவின் கண்களை பார்த்தபடி பேசுகிறார் கங்கை அமரன். பாட்டு எழுதுறோம், நீங்க ஒரு பிள்ளை போட்டு காதல் போட்டு டேப் கலந்து பாட்டு எழுதி அப்போ அர்த்தம் பார்த்தனா உங்களுக்கு தெரியாது. பாட்டு பண்ணாலும் சூப்பர், அதுக்கப்புறம் பாட்டு எல்லாம் எழுதிருக்கா நீ. புத்திர சோகத்தில் மூழ்கியிருக்கும் ஒரு முதிய கலைஞனை தேற்ற வேண்டுமே என்று கங்கை அமரன் எடுத்த முயற்சிக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வரும் நேரத்தில் நட்பென்றால் இப்படி இருக்க வேண்டும் என்றும் சிலாகித்து வருகின்றனர். மீண்டு வாருங்கள் பாரதி ராஜா.